முக்கிய செய்திகள். ஆண்டு முழுவதும் அன்னதானம் ஜோஸ் சார்லஸ் மார்டின் துவக்கி வைக்கிறார். புதுச்சேரியில் ஃபெஞ்சல் புயலின் பொழுது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு முதலான அடிப்படை பொருட்கள் தந்து உதவியவர் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின். நோய் தொற்று வராமல் இருக்க மருத்துவ முகாம் நடத்தியும் மூடிய ரோடியர் மில் தொழிலாளர்களுக்கு உதவிகளும் செய்த ஜோஸ் சார்லஸ் மார்டின் பொதுத் தேர்வுகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள் உயர்கல்வி பயில ஊக்க பரிசுகள் வழங்கி பாராட்டினார். மேலும் மார்டின் குழும மேலாண் இயக்குநரான இவர் புதுச்சேரி வளர்ச்சிக்கு பல்வேறு திட்டங்களை முன்னெடுக்கப் போவதாக அறிவித்தார். அதன் ஒரு பகுதியாக காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற அலுவலகத்தில் பசியில்லா உலகம் படைக்க தினமும் அன்னதானம் வழங்கும் திட்டத்தை நாளை துவங்கி வைக்க உள்ளார். ஆண்டு முழுவதும் மதியம் இந்த அன்னதான திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கின்றது. முன்னதாக ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை மூலம் பாகிஸ்தானுக்கு பாடம் கற்பித்த ராணுவ வீரர்களுக்கு நன்றி சொல்லும் பேரணியில் ஜோஸ் சார்லஸ் பங்கேற்கின்றார். ஜூன் 1ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு நெல்லித்தோப்பில் இருந்து இந்த பேரணி புறப்படுகின்றது. காமராஜர் நகர் தொகுதி எம்எல்ஏ ஜான்குமார், நெல்லித்தோப்பு தொகுதி எம்எல்ஏ ரிச்சர்ட் ஜான்குமார் உட்பட பலர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர். இதற்கான ஏற்பாடுகளை நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக தலைவர் விஜயராஜ் உட்பட பலர் செய்துள்ளனர். கடலூரில் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பாஜகவினர் 2000க்கும் மேற்பட்ட அகல் விளக்குகளில் பிரதமர் மோடியின் உருவம் பொறித்து இந்திய ராணுவத்திற்கும் பிரதமருக்கும் நன்றி தெரிவித்தனர். பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்திய ராணுவம் மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை வெற்றிகரமாக அமைந்தது. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்திய ராணுவம் மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை வெற்றிகரமாக அமைந்தது. இந்த வெற்றியை கொண்டாடும் விதமாகவும் பிரதமர் மோடி மற்றும் ராணுவ வீரர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் பாஜகவினர் பேரணி நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கடலூரில் கிழக்கு மாவட்ட பாஜக சார்பில் மாவட்ட தலைவர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் பிரதமர் மோடியின் உருவம் பொறித்து 2000க்கும் மேற்பட்ட அகல் விளக்குகள் ஏற்றி இந்திய ராணுவத்திற்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் நன்றி தெரிவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதற்காக கடலூர் திருப்பாதிரி புலியூர் பாடலேஸ்வரர் கோவில் தெருவில் பேரணியாக வந்த பாஜகவினர் கோவில் வாசலில் பிரதமர் மோடியின் உருவம் பொறித்த அகல் விளக்குகளை ஏற்றி இந்திய ராணுவத்திற்கும் பிரதமர் மோடிக்கும் நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் செயல்படும் விடுதிகளில் சமையல் கலைஞர்களாக பணியாற்றிய அலமேலு மற்றும் பன்னீர்செல்வம் ஆகியோரின் பணி நிறைவு பாராட்டு விழா களித்திர்த்தால்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள ஆதி திராவிடர் நலத்துறை மாணவர் விடுதியில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் கலந்து கொண்டு ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய இயக்குநர் இளங்கோவன் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர் சாய் சரவணகுமார் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி ஆதி திராவிடர் நலத்துறை மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது என தெரிவித்தார். கடந்த 2 ஆண்டுகளில் மாணவர்களின் கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாயிலிருந்து ரூபாய் 5000ஆகவும் 2000 ரூபாயிலிருந்து 8000ஆக உயர்த்தப்பட்டுள்ளது என்றார். மேலும் டாக்டர் அம்பேத்கர் பிறந்த இடத்திற்கு சுற்றுலா கொண்டு செல்வது, விடுதி மாணவர்களின் 5 ஆண்டு கோரிக்கையான அசைவ உணவு உட்பட பல்வேறு முன்னெடுப்புகளை ஆதி திராவிடர் நலத்துறை செய்து வருகிறது என குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை கண்காணிப்பாளர் வேல்முருகன், துறை அதிகாரிகள் மற்றும் விடுதி காப்பாளர்கள் உட்பட மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் அமைந்துள்ளது ஜிப்மர் மருத்துவமனை. இங்கு புதுச்சேரி, தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களை சார்ந்த ஆயிரக்கணக்கானோர் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு வந்து செல்கின்றனர். இந்நிலையில் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் முதன்முறையாக ஜிப்மர் மருத்துவமனைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது இன்று 4வது முறையாக இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. இதுகுறித்து ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாக அதிகாரிகள் கோரிமேடு தன்வந்திரி நகர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து போலீசார் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் அவசர சிகிச்சை பிரிவு, புறநோயாளிகள் பிரிவு மற்றும் நோயாளிகள் தங்கியிருக்கும் வார்டுகள் மற்றும் ஆபரேஷன் தியேட்டர் உட்பட ஜிப்மர் மருத்துவமனை முழுவதும் தீவிர சோதனை மேற்கொண்டார்கள். அது மட்டுமின்றி மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் மற்றும் நோயாளிகளின் உறவினர்கள் தீவிர சோதனைக்கு பிறகே மருத்துவமனை வளாகத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். புதுச்சேரியில் கடந்த சில மாதங்களாக அரசு அலுவலகங்கள், ஆளுநர் மாளிகை, முதலமைச்சர் வீடு, பிரெஞ்சு தூதரகம், கலெக்டர் அலுவலகம், நட்சத்திர விடுதிகள், பிரபல உணவகங்கள் ஆகியவற்றுக்கு தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டல் வந்த நிலையில் போலீசார் சோதனை செய்ததில் அது புரளி என்பது தெரிய வந்தது. இருப்பினும் மிரட்டல் தொடர்கதையாகியுள்ளது. இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் இமெயில் டார்க் நெட் வழியே வந்ததை தொடர்ந்து
புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசாரால் வெடிகுண்டு மிரட்டல் விடும் மர்ம நபரை நெருங்க முடியாமல் திணறி வருகின்றனர். இதன் காரணமாக மத்திய சைபர் கிரைம் பிரிவின் உதவியை புதுச்சேரி போலீசார் நாடியுள்ள நிலையிலும் வெடிகுண்டு மிரட்டல் விடும் மர்ம நபரை இதுவரை அடையாளம் காண முடியாமல் புதுச்சேரி மற்றும் மத்திய சைபர் கிரைம் போலீசார் திணறி வருகின்றனர். புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து நாளை மறுதினம் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் இந்த விடுமுறை நாட்களில் பள்ளி வாகனங்களை சீரமைக்கும் பணிகளில் கல்வி நிறுவனங்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையே புதுச்சேரி போக்குவரத்து துறை அதிகாரிகள் மாணவ மாணவிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவர்கள் பயணம் செய்யும் கல்வி நிறுவன வாகனங்களை ஆய்வு செய்யும் சிறப்பு முகாமை இன்றும் நாளையும் என 2 நாட்கள் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் கனரக முனையத்தில் நடந்து வருகின்றது. புதுச்சேரி பகுதியில் இருந்து 1100 பள்ளி மற்றும் கல்லூரி பேருந்துகள் ஆய்வு செய்யப்பட உள்ளது. மாணவ மாணவிகள் பயணம் செய்யும் வாகனங்கள் மஞ்சள் நிறத்தை கொடுத்து தனி அடையாளத்தை கொடுத்து மாணவர்கள் பாதுகாப்புடன் பயணிக்கிறார்கள் என்ற எச்சரிக்கையுடன் செல்ல வழிவகை செய்கின்றது. வாகன ஆய்வாளர்கள் உதவி வாகன ஆய்வாளர்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. வாகனத்தின் தகுதி சான்றிதழ் காப்பீடு பர்மிட் முதலுதவி பெட்டி தீயணைப்பு கருவிகள் ஜன்னல்களில் கிடைமட்ட கிரில்கள் அவசர காலத்தில் வெளியேறும் கதவு பேருந்தின் கதவுகள் உறுதியான பூட்டுகள் வேக கட்டுப்பாட்டு கருவி GPS கருவி புகையில்லா சான்றிதழ் ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு மாணவர்களுக்கு பாதுகாப்பிற்கும் மேற்கொள்ள வேண்டிய அவசியமான நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் போக்குவரத்து ஆணையர் சிவக்குமார் ஆய்வு செய்தனர். மாணவியர் பேருந்துகளில் கண்டிப்பாக பெண் நடத்துனர் நியமிக்க வேண்டும். குழந்தைகளை வைத்து வாகனங்களை இயக்கும் பொழுது மிகவும் கவனமாக வாகனத்தை நிதானமாக இயக்க வேண்டும். பள்ளி கல்லூரி வாகன ஓட்டுநரின் ஓட்டுநர் உரிமம் மற்றும் குற்ற பின்னணி சரிபார்த்த பின் நடத்துனருக்கு அடையாள அட்டை சீருடை வழங்கி பணியில் அமர்த்தப்பட வேண்டுமென போக்குவரத்து அதிகாரிகள் வலியுறுத்தினர். பள்ளி கல்லூரி வாகனங்களில் ஓட்டுநர்களுக்கு தீயணைப்புத்துறை மூலமாக தீயணைக்கும் கருவியை பயன்படுத்துவதற்கான செயல்முறை விளக்கமும் அளிக்கப்பட்டது. முகாமில் தகுதியுள்ள வாகனங்கள் சான்றிதழ் அளித்து வாகனங்களின் முகப்பில் ஒட்டப்பட்டது. போக்குவரத்து விதிகளை மீறும் பள்ளி வாகனங்கள் உடனடியாக பறிமுதல் செய்து குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என போக்குவரத்து துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனிடையே ஆய்வின் பொழுது தனியார் கல்லூரி பேருந்து ஒன்றில் அனைத்து ஆய்வுகளும் நிறைவடைந்துவிட்டதற்கான போக்குவரத்து துறையால் வாகனத்தின் முகப்பில் நிறைவடைந்ததற்கான ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டது. ஆய்வு செய்யப்பட்ட வாகனத்தின் அருகில் நின்று மாவட்ட ஆட்சியர் மற்றும் ஆணையரை பத்திரிகை நிருபர்கள் புகைப்படம் எடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பொழுது ஆணையர் பேருந்தின் அவசர கால வழிக்கதவின் அருகில் நின்று அவசர கால கதவை திறந்து பத்திரிகைக்கு போஸ் கொடுப்பதற்காக சம்பந்தப்பட்ட தனியார் பள்ளி வாகன ஓட்டுநரிடம் கதவை திறந்துவிட கூறினார். ஓட்டுநரும் கதவை திறக்க முயற்சி செய்த பொழுது கதவை திறக்க முடியவில்லை. கடுமையாக போராடி கதவை திறக்க முயற்சி செய்த பொழுது கைப்பிடி மட்டுமே உடைந்து கொண்டு கையில் வந்தது. கடைசி வரை கதவை திறக்கவே முடியவில்லை. என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்த போக்குவரத்து துறை அதிகாரிகள் வேறொரு வாகனத்தின் அருகில் நின்று புகைப்படம் எடுத்துக்கொள்ள மாவட்ட ஆட்சியர் அழைத்து சென்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள கடற்கரையில் இன்டர்நேஷனல் VRS மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி மற்றும் ஜப்பானீஸ் கோஜிரியோ ஸ்போர்ட்ஸ் கராத்தே அசோசியேஷன் சார்பில் மறைந்த பிரபல கராத்தே மாஸ்டர் உசேன் அவர்களின் நினைவாக 125 கராத்தே மாணவர்கள் கலந்து கொண்டு 1 மணி நேரத்தில் 7,50,000 தடவை கராத்தே டபுள் நஞ்சாக் ரொட்டேஷன் செய்து ஹாக்கி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் புத்தகத்தில் சாதனை படைத்தனர். மேலும் சிறு வயது மாணவர்கள் செய்யும் கராத்தே பயிற்சியை கண்டு காரைக்கால் கடற்கரைக்கு வருகை தந்து ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். இதைத் தொடர்ந்து 1 மணி நேரத்தில் 7,50,000 தடவை கராத்தே டபுள் நஞ்சாக் ரொட்டேஷன் செய்து ஜாக்கி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் புத்தகத்தில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து நினைவு பரிசு வழங்கப்பட்டது. காரைக்கால் அடுத்துள்ள திருநள்ளாறு பகுதியில் உள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பாரணேஸ்வர சுவாமி தேவஸ்தான வைகாசி பிரம்மோற்சவ விழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விமர்சையாக துவங்கியது. சிவாலயத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் அனுகிரக மூர்த்தியாக விளங்கும் இக்கோவிலின் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான அடியார்கள் 4 புஷ்ப பல்லக்கு வெகு விமர்சையாக நடைபெற்றது. புஷ்ப பல்லக்கு உற்சவத்தில் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர் மற்றும் சுந்தரமூர்த்தி ஆகிய அடியார்கள் 4 மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லக்கில் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இந்நிகழ்ச்சியில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீமத் சிவகுருநாத தம்பிரான் சுவாமிகள், ஆலய நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான ஜூன் 6ஆம் தேதி திருத்தேரோட்டம், 7ஆம் தேதி
ஸ்ரீ சனி பகவான் தங்க காக்கை வாகனத்தில் வீதியுலா மற்றும் தெப்போற்சவம் 8ஆம் தேதியன்றும் நடைபெற உள்ளது.